போன வீடியோக்கு நான் எதிர்பார்த்தத விட அதிகமாகவே சப்போர்ட் தந்துருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஹாப்பி, இந்த வீடியோ போட்ட நானும் ஹாப்பி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி நடிச்சிட்டு இருக்க கோட் மூவிலேருந்து ஒரு 3 சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 சாங்கும் எப்படி இருக்குங்கிறது தான் இன்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாங் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க். அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த சாங்ல மொத்தமே 4 வரி தாங்க இருக்கு. அதவே திரும்ப போட்டு பாட்டையே முடிச்சுட்டாங்க. வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்றேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். மரியாதையா இருங்க. இந்த பாட்டை பார்த்த விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால தான் இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. இந்த பாட்டுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே நல்லா இல்லைன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமும் இதான், கடைசி படமும் இதான் அப்படின்னு நான் சொல்ல, அவரே சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுதான் ஒரு லாஸ்ட் மூவி. அப்ப இந்த படத்துக்கான பாட்டு எப்படி இருந்திருக்கணும்? எல்லா படத்துக்கும் சூப்பரா போற இவன் வந்து ஏன் இந்த படத்துக்கு இப்படி போட்டாருன்னு தெரியல. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க, போங்க போய் தொலை. இந்த ஒரு படத்தோட இவரே முடிச்சுக்கலான் இருந்தாரு. இந்த படத்தோட இவரவே முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியில எழுப்பி நல்லா கணக்கா. இந்த பாட்டோட டைட்டில் பாத்தீங்கல்ல, ஸ்பார்க். பாட்டுல தான் இருக்காது, டைட்டில் என்னாச்சு இருக்கட்டும் சொல்லியா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கண்கள்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனா ஆல்ரெடி எங்க கேட்ட மாதிரி இருக்கு. இந்த சின்ன சின்ன கண்கள்ங்கிற இந்த பாட்டும் இன்னொரு பாட்டும் நல்லாவே மேட்ச் ஆகுது. அது எந்த பாட்டுங்கிறத நீங்களே பாருங்க. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்கிட்ட சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. ஏன்டா எடுக்கிறது தான் எடுக்கிறீங்க, தெரியாத பாட்டுலாம் எடுக்கலாம்ல. இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க, இது அந்த பாட்டு மாதிரி இல்லை, இந்த பாட்டு மாதிரி இல்லைன்னு. ஆனா இதுக்கு வந்து அந்த மாதிரி முட்டெல்லாம் பத்தாது, மொரட்டு முட்டா இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா விசில் போடுங்கிற இந்த சாங். இந்த பாட்டு ஓகே தான். இப்பதான் நல்லா பேசுற. அந்த 2 பாட்டையும் கம்பேர் பண்றப்ப இந்த பாட்டு எவ்வளவோ பரவாயில்ல. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸை லைட்டாக வின் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு சாங் பார்த்தா காப்பி சாங்காக இருக்குது, இன்னொரு சாங்கை விட்டுருக்கவே வேண்டாங்கிற மாதிரி இருக்குது. விசில் போடுங்கிற சாங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த 3 பாட்டில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான பாட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட்னாச்சும் போடுங்க. இந்த வீடியோ நீங்கள் நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் போடுங்க. எதையாச்சும் சொல்லியா?